தேவ பிள்ளையே, வேறொரு சுவிசேஷம். இது கிறிஸ்துவுடைய உபதேசம், இது லூசிபருடைய உபதேசம். அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா பாருங்க, அவன் ஆதி முதல் எப்படி இருக்கிறானா பொய்யனாக இருக்கிறான் என்று யோவான் 8வது அதிகாரத்துல 44வது வசனத்துல பாருங்க. யோவான் 8வது அதிகாரம் 43 44 நம்ம வாசிக்கிறோம். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதினால் அல்லவா? என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதினால் அல்லவா? இன்னைக்கு கிறிஸ்துவுடைய உபதேசத்தை கேட்பதற்கு நமக்கு என்ன இல்லை அப்படின்னா மனது இல்லை. மனது இல்லை. ஏன் அப்படின்னா அவருடைய உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசம் அப்படின்னா அது நித்திய ஜீவ வசனமாய் இருக்கிறது. கிறிஸ்துவுடைய உபதேசம் இன்மைக்கான உபதேசம் அல்ல. இந்த உலகத்தில் நாம் சுகபோகமாய் வாழ்கிற உபதேசம் அல்ல. தேவன் நம்மை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதத்தை தகுந்த முறையில் வேத வசனத்தின் படி நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் உபதேசத்தின் படி அதை நமக்கு பயன்படுத்தலாம், அதை அனுபவிக்கலாம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. தகுதி இல்லாதவைகளை அனுபவிப்பது தான் ஆமா கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு மாறுபாடானது. நம்ம இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்ம நடிகரை போல, சினிமாக்காரர்களை போல, உலகத்தாரை போல நம்ம என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. நம்ம தேவனோடு வாழ்கிற பிள்ளைகளா இருக்கிறபடினால நாம் தேவனோடு என்ன செய்யணும்? தேவனுடைய உபதேசத்துக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவ பிள்ளையே, என்ன அப்படின்னா இன்றைக்கு அவருடைய உபதேசத்தை கேட்க இன்னைக்கு என்ன கிடையாது அப்படின்னா மனதில்லாமல் இருக்கிறார்கள். ஏன் மனதில்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னா யோவான் 6வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற 60 இப்படி சொல்லுகிறது. அவருடைய சீசர்கள் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் எப்படி இருக்கிறது அப்படின்னா இது கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? சொல்லிக்கிறாங்க. இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பா அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் கேட்கிறாங்க 12 சீசர்கள் இடத்துல 67வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு 12 நோக்கி நீங்கள் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவர் யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு. அப்ப பேதுரு சொல்லுகிறாரு, நித்திய ஜீவ வசன உபதேசம் கடினமா தான் இருக்கு. உபதேசம் எப்படி இருக்கு? கடினமா தான் இருக்கு. நீ சொல்றதெல்லாம் விசித்திரமா இருக்கிறது. இதெல்லாம் இப்படி யாரால வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பகுதியில் காணப்படுகிறது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, ஆவியோ உயிர்ப்பிக்க, மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. ஆவி நமக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கும் அப்படின்னா அந்த தேவ ஆவி என்ன செய்ய அப்படின்னா யோவான் 16:8 சொல்லப்பட்டது போல பாவம், நீதி, உலகம், நியாய தீர்ப்ப கண்டித்து உணர்த்தி கொண்டே இருக்கும். அந்த ஆவி அந்த வசனங்களை கொண்டு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறது. நீங்கள் அல்ல பாவம் செய்ய, நீங்க மறைமுகமாக பாவம் செய்ய போகும்போது நம்முடைய காதில் கேட்கிற ஒரு சத்தம், நம்முடைய சிந்தையில வரக்கூடிய ஒரு உணர்வு, இருதயத்தில் வரக்கூடிய ஒரு உணர்வு, நீ இப்ப பாவம் செய்ய போகிற என்று பேசுகிறது. சாத்தா ஒரு பகுதியில பாவம் செய்ய பேசிக்கிட்டு இருப்பான். அதே பகுதியில தேவ ஆவியானவர் நம்மிடத்துல வந்து இதை செய்யாத, இது பாவம், இது விபச்சாரம், இது கொல்ல, இது களவு, இது அநியாயம், இது அக்கிரமம், இது மேட்டின்மை, இது பெருமை, இது அடங்கா கிடாரித்தனம், இப்படி எல்லாம் தேவன் அநேக காரியங்களை என்ன செய்வாங்க? எப்ப சாத்தா நம்மளை தூண்டி செய்ய வைப்பானோ அதே வேளையில தேவ ஆவியானவர் பேசுகிறது. நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர். எந்த வேளையில தேவனை விட்டு விலகி போற ஆவியானவர் நமக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த கண்டித்து உணர்த்துகிற காரியத்தை செய்வாங்க. அப்படி செய்யும் போது அதை ஏற்றுக்கொள்கிறவன் எப்படி என்ன ஆகிறான் அப்படின்னா ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாமிசம் ஒன்றுக்கு உதவாது. ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஆவியானுடைய சத்தத்தை கேட்பான் அப்படின்னா அந்த பாவத்தை விட்டு விலகி நம்ம ஓடி நாம் என்ன செய்வோம்? பரிசுத்தமான ஒரு ஜீவியம். யோசேப்புடைய வாழ்க்கையில அவருக்கு எவ்வளவு பெரிய போர்த்திபாருடைய மனைவி என்ன செய்தா? அவளை அடைய வேண்டும் என்று ஆவல் கொண்டு அவனை நித்த என்ன செய்தா? வஞ்சித்துக் கொண்டிருந்தான். ஆனா யோசேப்பு என்ன செய்யல அப்படின்னா, நான் இவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை என் தேவனுக்கு விரோதமா நான் எப்படி செய்வது என்று சொல்லி என்ன செய்தார் அப்படின்னா அந்த பாவத்தை உதறி தள்ளி அவருக்கு செய்யாத ஒரு தண்டனைக்காக சிறைச்சாலை, அதை குறித்து அவர் பயப்படல.
ஆனா அந்த பாவம் செய்வதற்கு பயந்தாரு. பாவம் செய்வதற்கு அவரை நெருங்கி வந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு என்ன செய்தாரு? ஓடி போனாரு. ஆமா, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஊழியர்களுக்கும் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு இப்படியா சொல்லுகிறார், அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறனோடு நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாடு. அப்ப அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவனோடு கூட. அப்ப தேவ பிள்ளையே, அன்றைக்கு யோசேப்பு என்ன செய்தார் அப்படின்னு ஆதியாகமம் 39 12-13 இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடு சயனி என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்ட போது அவன் என்ன செய்தான்? அதாவது இல்லாத பொல்லாத பொய்களை சொல்லி யோசேப்பை சிறைச்சாலையில போட்டா. ஆனா யோசேப்பு சொல்றாரு, உன் கூட சேர்ந்து நான் இவ்வளவு பெரிய பாவத்தை எப்படி என் தேவனுக்கு விரோதமா செய்வேன் அப்படின்னு சொல்லி. தேவ பிள்ளைய, இன்னைக்கு என்ன அப்படின்னா வாய்ப்புகள், அதாவது பாவத்தை செய்ய சாத்தான் எந்த பாவமா இருக்கட்டும், விபச்சாரமா இருக்கட்டும், வேசித்தனமா இருக்கட்டும், களவா இருக்கட்டும், அதாவது திருட்டுத்தனமா இருக்கட்டும், லஞ்சமா இருக்கட்டும், ஊழலா இருக்கட்டும், அநியாயமா பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், அநியாயமா அபகரிக்கிற காரியமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஒருவேளை நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறோம், தேவனுக்கு பிரியமில்லாம எந்தெந்த பகுதியில வாழ்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யோசேப்பு அதை விட்டு என்ன செய்கிறாரு? அவரை நெருங்கி வந்த அந்த பாவத்தை விட்டு அவர் என்ன செய்தார் அப்படின்னா ஓடி போனாரு. அப்ப தேவ பிள்ளைய, நம்ம நெருங்கி பாவங்கள் என்ன செய்யும்? வரும்போது அந்த பாவங்களுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா விலகி ஓடணும்.